அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்களோட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த காட்டணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வரலாம். ஒரு சமய ரீதியான ஒரு நேரத்தை கழிக்கணும், ஒரு சமய ரீதியான ஒரு இடத்துக்கு பார்க்கணும்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா மதத்தவரும் பாரப்படியால் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவந்தால் இருந்தாலும் மன்னார் யாழ்ப்பாணம் வீதிகளில் பயணம் செய்கிற நேரங்களில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ரைட். அப்போ இந்த காட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மேய்ச்சல் நிலங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஆடு மேய்க்கிறாக்கள் மாடு மேய்க்கிறாக்கள், அந்த அவங்க வந்து அந்த மேய்ச்சல்களுக்கு கொண்டு வந்து விட்டு போட்டு குழஞ்சும் அந்த மாதிரியான ஒரு செட்டப், அந்த 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 விதமான ஒரு காடு தான் இது. பெரிய சிங்கம் புலி கரடியெல்லாம் இருக்கிற காடு இல்லை இந்த காடு. ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மழை பெஞ்சு சரியான வெள்ளம் பிடிச்சி அந்த நேரங்களில் வாகனங்கள் போய் வந்து இப்போ காஞ்சிட்டுது. அப்போ அந்த ட்ரெட்ஸ் அந்த தடங்கள் வந்து அதில் இருக்கிறதால இன்னும் நடக்கிற ஆட்களுக்கு வந்து சரியான கஷ்டமாக இருந்தது. ஈவன் நாங்கள் செருப்பு போட்டுட்டு நடந்த நேரம் கூட அந்த அச்சுகள் கல்லும் குட்டியுமா இருந்ததால் எங்களை பிரட்டி அந்த காலு